எனக்கு வீட்டில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 4 வருஷமாக படிக்கிற, ஆனால் இன்னும் நீ வேலை வாங்கின பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ரொம்ப அழுத்தம் கொடுத்து என்னைய ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. வீட்டில் ஹஸ்பண்டோட சப்போர்ட் கூட எனக்கு இல்லை. ஸோ அவருக்கு தெரியாமல் தான் இவ்வளோ வருஷம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமேல் என்னால் படிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. என்ன படிக்கவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாணவர்களுடைய மனநிலை இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கடந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு முறைகேடு நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே நமக்கு கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த ஒரு ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தினமும் மற்றவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு, ஸோ அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு, ஸோ படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நிறையா பேர் தினமும் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில வீட்லலாம் பார்த்திங்கன்னா, நீ படிக்கவே வேண்டாம், ஏதாவது ப்ரைவேட் ஜாப்க்கு போயிடு, அதுதான் உனக்கு செட் ஆகும். ஸோ உனக்கு கவர்மெண்ட் வேலையெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் நிறையா பேர் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆனுவல் பிளானர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் குரூப் 4 எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இனிமேல் நம்மளால் படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இங்கே மெயினாக வைக்கக்கூடிய ஒரு கருத்து. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த குரூப் 4 இஷ்யூனால் நிறைய பேர் வேறு ஜாப் தேடி போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ரைவேட் ஜாப் போயிட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்ட் டைமாக தான் படிக்கிறாங்க. அதாவது ஒர்க் போயிட்டு தான் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர்லாம் வெறுத்திருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியே சுத்தராக வெறுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம அதில் எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு படித்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தளவுக்கு இப்படி டிஎன்பிஎஸ்சி ஒஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டே நிறைய பேர் வெறுத்திருப்பாங்க. ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, ஸோ உங்கள் வீட்டில் திட்டினாலும் சரி, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுடைய இலக்கு எது அப்படிங்கிறத தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 வருதோ வரலையோ அது ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் இப்போதையிலேருந்து நம்ம படித்தா மட்டும்தான் ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆனுவல் பிளானர் வரட்டும், அதை வேக்கன்ஸ் பார்த்துட்டு எக்ஸாம் வருதா வரலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு எவ்வளோ டைம் இருந்தாலும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த எக்ஸாம் நாள் நின்றும். அப்போ நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா கேள்விக்குறி தான். ஸோ அதனால் இப்போதையிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் போனாலும் சரி, ஸோ போயிட்டு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணித்து போகும்போது அந்த இலக்கை கண்டிப்பாக நம்ம அடைவோம். ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கு நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாமும் வரப்போகுது. ஹால் டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ குரூப் 2 முடித்தோடனே நிறைய பேருக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாமே இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் குரூப் 2 படிக்காமல் கூட இருந்திருப்பீங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு குரூப் 4 தான் நமக்கு. ஸோ வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் இருக்கும். அதனால் இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சோடனே நிறைய பேர் குரூப் 4க்கான ஒரு ஸ்டடி டிப்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி படித்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நான் குரூப் 4 ப்ரிப்ரேஷன் பற்றி ஒரு ஐடியாவும் ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க,
ஸோ அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து நான் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டே இருப்பேன். ப்ளஸ் என்னுடைய ஸ்டடி டிப்ஸு, ஸோ நான் எப்படி வந்து குரூப் 4 படிக்க போகிறேன். ஸோ இதுவரைக்கும் படித்தது இல்லாமல், ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு பாடம் தான், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இனிமேல் எப்படி படிக்கணும், நம்மளுடைய படிக்கிற மெத்தடும் ஸோ எந்த அளவுக்கு வந்து டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் குரூப் 2 எக்ஸாம் முடியட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய குரூப் 4 ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் நம்பிக்கையோடு படிங்க. வரக்கூடிய வருடத்துலையாவது நம்ம வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம், ஒரு ஜாப் கிடைப்போம். ஸோ நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து படிப்போம், ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இந்த சப்போர்ட்டையும் உங்களுடைய அன்பையும் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.